செஸ்ஸு சிப்பாய் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போவோம், பேக்கில் வராது. பவர்ஸ் எல்லாம் வந்து பேக்லேயும் வரும். இப்போ நம்ம தான் விளாட்ணும். குதிரை மட்டும்தான் தாண்டி போகக்கூடிய ஒரு பவரு. மற்ற எந்த பவருக்குமே வந்து அந்த பவர் கிடையாது. வெட்டி இருக்கலாம் குதிரையை, வெட்டில். இப்போ அது மந்திரி காலி பண்ணலாம், அப்படி இல்லை ராணியை காலி பண்ணலாம். நம்ம அவ்வளோதான், அதோட ராணியை காலி பண்ணியாச்சு. கவனிக்காமல் விட்டேன். ஓ, பிளானோட தான் வந்திருக்காப்ல. மேட்ச் இது பண்ணலாம். யானை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போவோம், நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் கிளியராக ஒரு வாட்டி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போவோம், ஸ்ட்ரைட்டாக அடுத்த எண்டு வரைக்கும் கூட போவோம். மந்திரி மந்திரி வெள்ளையிலேயே போவோம் ஃபுல்லாக. எந்த எண்டு வரைக்கும் வேணாலும் போவோம், இது வரைக்கும் கூட போவோம், இந்த எண்டு ஃபுல் எண்டு வரைக்கும் கூட போவோம். கருப்பு மந்திரி கருப்புலேயே ஃபுல் எண்டு வரைக்கும் போவோம். ராணி நமக்கு வந்து யானை தான் வந்து பவர் அதிகம், அதனால் யானையை விடக்கூடாது நம்ம. இப்போ இந்த மந்திரியை வந்து வெட்டினாக்கா அந்த குதிரை வெட்டிடும். அதனால் நம்ம வந்து மந்திரி பெருசா யானை பெருசான்னு பார்க்கும்போது நமக்கு யானை தான் பெருசு, அதனால் அதை வெட்டக்கூடாது. இப்போ குதிரையை எடுத்துகிட்டு வரலாம். சோல்ஜர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஒரு ஸ்டெப்பும் வைக்கலாம், 2 ஸ்டெப்பும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி சோல்ஜரை கடைசிக்கு எடுத்துகிட்டு போனோம்னாக்கா நமக்கு ராணி எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது யானை வெட்டுப்பட்டு இருந்தது அந்த மாதிரி, அதாவது நமக்கு தேவையான பவர் எதுவோ அதை நம்ம எடுத்துக்கலாம். சோல்ஜர் வந்து கிராஸில் மட்டும்தான் வெட்டும், ஸ்ட்ரைட்டில் வெட்டாது. இப்போ ஒரு ஸ்டெப் இங்கே வைக்கிறோன்னாக்கா அந்த மந்திரியை வந்து அது நவுத்திடும். பாருங்க, மந்திரி நவுத்திச்சு, ஏன்னா சைடில் வெட்டிட்ட போகுதுன்னு அதை நவுத்துது. இந்த சைடில் நவுத்தோம்னாக்கா அது வெட்டக்கூடாது அப்படின்றதுனால அது ரிவர்ஸ் ஆகுது. குதிரைலாம் வந்து நமக்கு சான்ஸ் கிடச்சுன்னா உடனே வெட்டிடணும், ஏன்னா குதிரையை நம்பவே முடியாது. அதேமாரி நம்மளோட குதிரையை விடவே கூடாது.
அது ஏதோ பிளானோட வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு யானையை காலி பண்ணுவோம். பிளானு பயங்கரமாக போடுது கம்ப்யூட்ரு. ரெண்டு மேட்சும் தோத்துட்டோம். இது 3வது மேட்ச்சு. வெட்டியாச்சு. குதிரையை நம்ம எப்போவுமே விடக்கூடாது. மாட்டினா போட்டு தள்ளிடணும். அதோட யானையை காப்பாற்றிக்கிச்சு. மந்திரியை போட்டுருவோம். அதுதான் மக்களே, நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ இந்த ராணியத்தின் போய் சிப்பாயை ஒட்டி செக் வைக்கலாம் இந்த ரோஸ் கலரில். அப்போ நமக்கு வந்து ராஜா வந்து ராணியை வெட்ட முடியாது, ஏன்னா குதிரை இருக்குது இதில் சப்போர்ட்டுக்கு.